இந்த வார சண்டே ஸ்பெஷல் ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துடலாம். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 மினிட் போல் வதக்கிக்கலாம். நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி ஃபைன் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் கிட்ஸ் சாப்பிட்றதுல கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிறேன். நான் 1 kg ஆட்டுக்குடல் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அது இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் வறுகடலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதோட அரைச்சதை சேர்த்துடலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். கறி நல்லாவே வெந்து சூப்பராக குழம்பு வந்திருக்கு. இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஆட்டுக்குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.